ஹாய் எவ்ரிவன். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு நான் வந்து யூகேல வந்து கொஞ்சம் சன்லைட்டை பார்த்தேன் இந்த அன்னைக்கு. ரொம்ப லாங் வின்டருக்கு அப்புறம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ இங்கே யூகேல பார்த்தீங்கன்னா வந்து மாஸ் வேக்சினேஷன் ப்ரோக்ராம் நடந்துட்டு இருக்கு. அதாவது கிட்டத்தட்ட வந்து இன்னைய நாளைக்கு பார்த்தீங்கன்னா வந்து 1,00,00,000 பேத்துக்கு வந்து வேக்சின் போட்டுட்டாங்க. என்ன சொல்றாங்கன்னா வந்து 5ல் ஒருத்தருக்கு வந்து வேக்சின் போட்டுட்டாங்க. யூகேல இருக்கிற 5 பேத்துல ஒருத்தருக்கு வந்து ஃபர்ஸ்ட் வேக்சின் டோஸ் வந்து போட்டாச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இங்கே வேக்சின் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்ல தான் ஃப்ரீயாக வந்து எல்லா மக்களுக்கும் போடுறாங்க. ஸோ அவங்க எப்படி போடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ப்ரையாரிட்டி குரூப்ஸ் அவங்க செட் பண்ணியிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க வந்து அதிகமான பேஷண்ட்ஸ் கூட நிற்கிறவங்க, அதாவது டாக்டர்ஸு, நர்ஸு, இந்த மாதிரி வந்துட்டு அதிகமாக வந்துட்டு எக்ஸ்போஸ் ஆகிறவங்க அவங்களுக்கு போடுறாங்க. இந்த ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸு, சோஷியல் கேர் ஒர்க்கர்ஸு அவங்களுக்கு வந்துட்டு இந்த வேக்சினை கொடுக்குறாங்க. அப்புறம் வந்து வயசானவங்க, எல்டர்லி பீப்புள்னா வந்து 90 வயசு, 85 வயசு இந்த மக்களுக்கு வந்துட்டு அவங்க அடுத்து வந்து உரிமை கொடுக்குறாங்க, முன்னுரிமை கொடுக்குறாங்க, அவங்களுக்கு போடுறாங்க. அதுக்கப்புறம் அப்படியே ஒவ்வொரு படிப்படியாக வந்து வயசை குறைச்சிட்டே வராங்க. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு எல்லாத்துக்குமே வந்துட்டு இங்கே வந்துட்டு அந்த படிப்படியாக தான் போகிறாங்க. அவங்க தான் வந்து ஆக்சுவலாக வந்து கூப்பிடுவாங்க. நம்ம வந்து வாக்கினா நம்ம போயிட்டு எங்களுக்கு வேக்சின் போடுங்கன்னு கேட்க முடியாது. அவங்க தான் வந்துட்டு கவர்மெண்ட்லேருந்து நமக்கு வந்து லெட்டரோ இல்லாட்டி வந்துட்டு நம்மளோட ஜிபி இங்கே வந்து ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கிற நம்மளோட டாக்டர்ஸ் வந்து ஃபேமிலி டாக்டர்ஸ்ன்னு இருப்பாங்க. ஸோ வந்து அங்கேருந்து நமக்கு வந்து ஒரு கால் வரும். இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்துட்டு அப்பாயின்மெண்ட் வந்து நீங்கள் புக் பண்ணிக்கோங்க, வேக்சின் போடுறதுக்கு உங்களுக்கு வந்துட்டு இப்போ டர்ன் வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம வந்து வேக்சின் வந்து புக் பண்ணிட்டு நம்ம போகலாம். ஸோ அந்த மாதிரி இப்போ நம்ம வீட்டுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து லெட்டர் வந்துட்டு என்னோட ஹஸ்பண்ட்க்கு வந்திருக்கு. ஸோ அதனால அவருக்காகத்தான் நம்ம வந்து இப்போ வந்து வேக்சினை வந்து போடுறதுக்கு இந்த வேக்சினேஷன் சென்டருக்கு போயிட்டு இருக்கோம். ஸோ இங்கே யூகேல பார்த்தீங்கன்னா வந்து 3 விதமான வேக்சின் போடுறாங்க. ஒன்று வந்து ஃபைசர் வேக்சின் ஃபர்ஸ்ட் வந்து அப்ரூவ் பண்ணது. அது வந்து யூஎஸ்ல கண்டுபிடிச்சதாலும் அதை வந்து யூகேல தான் ஃபர்ஸ்ட் போட ஆரம்பிச்சாங்க, யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க ஒரு எமர்ஜென்சி பேசிஸ்ல. அப்புறம் வந்து மொடர்னா வேக்சின், அதுவும் யூஎஸ்ல கண்டுபிடிச்ச வேக்சின் தான். அப்புறம் வந்து நம்ம ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி இங்க யூகேலயே கண்டுபிடிச்ச வேக்சின், அதை வந்துட்டு அவங்க யூஸ் பண்றாங்க. ஃபைசர் வேக்சின் பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து 2 டோஸ் போடுறாங்க. அதுலயுமே அது வந்துட்டு நடுவுல வந்து இடப்பட்ட நாட்கள்னு பாத்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் டோஸ்க்கும் செகண்ட் டோஸ்க்கும் வந்து 21 டேஸ்க்குள்ள அவங்க வந்து செகண்ட் டோஸை போட்டுறணும். மொடர்னா வேக்சின் பாத்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட்டுக்கும் செகண்டுக்கும் பாத்தீங்கன்னா 28 நாட்கள்ல வந்து அவங்களோட செகண்ட் டோஸை போட்டுறணும். ஆனா வந்து ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி வேக்சின் அவங்க என்ன சொல்றாங்கன்னா 12 வீக் வரைக்கும் டைம்ஸ் இருக்கு, நீங்க எடுத்துக்கலாம். 12 வீக் வரைக்கும் வந்து அவங்க டைம் எடுத்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ரொம்பவே லாங் இன்டர்வல் அவங்க கொடுத்துருக்காங்க. டைம் எடுத்து செகண்ட் டோஸ் போடுற அளவுக்கு நேரம் இருக்குது. ஸோ அதனால வந்து இவங்க ஒரு டார்கெட் செட் பண்ணி இந்த சம்மருக்குள்ளார கிட்டத்தட்ட வந்து எல்லா அடல்ட்ஸ்க்கும் நாங்க வந்து வேக்சினை போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி யூகேல சொல்றாங்க. நம்ம இந்தியால கூட பாத்தீங்கன்னா வந்து 2 வேக்சின் இப்ப அப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க, போட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதுல ஒண்ணு வந்துட்டு இந்தியால கண்டுபிடிச்ச வேக்சின், இன்னொன்னு வந்து நம்ம யூகேல கண்டுபிடிச்ச வேக்சின் தான். இந்த ஆஸ்ட்ராஜெனேகாங்கிற வேக்சின் தான் வந்துட்டு அங்கேயும் அப்ரூவ் பண்ணி போட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ அதை வந்துட்டு அங்க லோக்கலா வந்து கோவிஷீல்டு அப்படிங்கிற பேர்ல வந்து அவங்க அழைக்கிறாங்க. அது வேற எந்த வேக்சினும் இல்ல, இந்த ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி வேக்சின் தான். இப்ப இந்த இடம் பாத்தீங்கன்னா இதுதான் நம்ம வேக்சின் சென்டர். ஸோ இவங்கெல்லாம் வந்து இங்க வாலண்டியர்ஸு. ஸோ நம்மளோட ப்ரீ புக்கிங், அதாவது நம்ம ஏற்கனவே ரிசர்வ்டு தானே, அந்த கவர்மெண்ட்லேருந்து வந்த லெட்டரை வந்து அவங்களுக்கு காமிச்சிட்டு தான் நம்ம வந்து போகணும். நம்ம நேம் லிஸ்ட் அங்கே இருக்கான்னு பார்த்துட்டு அவங்கள செக் பண்ணிட்டு அனுப்புவாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து உள்ளே போயாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து டிரான்ஸ்லேஷன் சர்வீசஸும் இருக்குது. உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் வேணுமோ, உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் பேச தெரியலன்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட தமிழ் மொழியும் அதில் இருக்கு. மொழிபெயர்ப்பு சேவைகள் உள்ளன அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் மொழியிலேயே எழுதியிருக்கிறாங்க. ஸோ ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு அந்த இடத்துல தமிழ்ல பார்க்குறதுக்கு. ஸோ வேக்சின் நம்ம வந்து எடுத்துக்கிட்டாச்சு இப்போ. Wonderful. Hello. Thank you. Thank you. Thanks for coming at Yeah. short notice. And we give you an AstraZeneca. ஸோ வேக்சின் போட்டு முடிச்சோடனே வந்துட்டு நமக்கு வந்து ஒரு ஸ்டிக்கர் மாதிரி நம்மளோட ஷர்ட்ல ஒட்டி விட்டாங்க. ஸோ வேக்சின் போட்டாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அதோட லீஃப்லெட்ஸு, அப்புறம் வந்து ஒரு கார்டு ஒன்று கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட் வேக்சின் டேட் எப்போ, இப்போ உங்களுக்கு போட்டுச்சு ஃபர்ஸ்ட் டோஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு கார்டு. அந்த கார்டை நம்ம பத்திரமா வச்சுக்கணும். ஸோ இதுதான் அந்த லீஃப்லெட்ஸ் கொடுத்தது அவங்க. ஸோ அதுல வந்துட்டு என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்கு, நம்ம என்ன வேக்சின் போட்டிருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் தான். ஸோ இவருக்கு போட்ட வேக்சின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி வேக்சின் தான் போட்டாங்க. ஆஸ்ட்ராஜெனேகா அப்படிங்கிற வேக்சினு. ஸோ அதோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் அதில் இருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கார்டு, அவங்க கொடுத்த கார்டு. இந்த கார்டை கண்டிப்பாக பத்திரமா வச்சுக்க சொல்கிறாங்க. ஏன்னா வந்து அப்போ தான் அவங்களுக்கு அந்த டேட்ஸ் எல்லாம் வந்து கரெக்டாக வந்து அந்த ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்றதுக்காக அதில் வந்துட்டு அந்த கார்டுக்கு பின்னாடி வந்துட்டு அந்த டேட்ஸ் எல்லாம் எழுதியிருக்கிறாங்க. ஸோ இந்த லீஃப்லெட்ஸில் பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா
என்னென்ன சைட் எஃபெக்ட்ஸ் இருக்குது இந்த வேக்சின் போட்டா அப்படிங்கிறது. இந்த வேக்சினே நம்ம வந்து வைரஸ்ல தானே கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ நம்ம வேக்சின் போட்டா அதுலருந்து நமக்கு கொரோனா வருமா அப்படிங்கிறது. அப்புறம் வந்து அடுத்து நான் என்ன செய்யணும்? என்னுடைய அடுத்த அப்பாயின்ட்மென்ட் எப்போ? இந்த வேக்சின் என்ன காப்பாத்துமா? நான் இப்ப வேக்சின் போட்டுக்கிட்டேனே, நான் இப்ப வந்து எனக்கு கொரோனா வந்து இந்த கொரோனா வந்து நான் வேற யாருக்காவது ஒட்டி வைக்க முடியுமா? அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து இந்த லீஃப்லெட்ஸ்ல குடுத்துருக்காங்க. நம்ம பார்க்கலாம். ஸோ வெரி காமன் சைட் எஃபெக்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வேக்சின் போட்ட இடத்துல நம்ம கையிலயோ எங்கேயாவது போட்டிருந்தோம்னா, அந்த இடம் வந்து வீங்கி இருக்கலாம். ஒரு மாரி இதா இருக்கலாம். அது 1, 2 நாளைக்கு இருக்கும். அப்புறம் வந்து ரொம்பவே டயர்டா இருக்கும். ஹெட்டேக் இருக்கும். அதே மாரி வந்துட்டு இந்த கொஞ்சம் ஃபீவர் வர மாரி வந்து உடம்பெல்லாம் வலிக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்பவே காமனான சிம்ப்டம்ஸ். வேக்சின் வந்து இந்த வேக்சின் இல்ல, மத்த வேக்சின் போட்டாலும் நமக்கு வந்து இந்த சிம்ப்டம்ஸ் எல்லாம் இருக்கத்தான் செய்யும். நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம் வேக்சினேஷன் போட்டுட்டு வந்து. ஸோ அத பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாம் இதுல இருக்கு. ஸோ இந்த வேக்சின் போட்டா வந்து கொரோனா வராதா? அப்படின்ற நெறைய பேத்துக்கு டவுட்ஸ் இருக்கும். ஸோ எனக்கும் இருந்துச்சு. நான் படிச்சு தெரிஞ்சுக்கிட்டதெல்லாம் என்னன்னா வந்து, வேக்சின் போட்டா கொரோனா வராதுன்னு இல்ல. கண்டிப்பா வந்து நம்ம எங்கேயாவது வெளிய போறோம். அந்த வைரஸோட நம்ம எக்ஸ்போஸ் ஆறோம். நம்ம தொடுறோம் அப்படின்னா, அந்த வைரஸ் நம்ம உடம்புல வந்து வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. அப்ப நம்ம ஏற்கனவே இந்த வேக்சினேஷன நம்ம போட்டிருந்தோம்னா, நம்ம பாடில வந்து அந்த வைரஸ பார்த்தோனே நம்ம பாடி வந்து ஒரு இம்யூனிட்டிய வந்துட்டு ஒரு ஆன்டிபாடிய வந்துட்டு அந்த வேக்சின் வந்து கிரியேட் பண்ணும். ஸோ அது கிரியேட் பண்ணுச்சுன்னா வந்துட்டு அந்த வைரஸோட சண்டை போட்டு நம்மள வந்து ரொம்ப சீரியஸான கண்டிஷனுக்கு வந்து ரொம்ப வந்து மோசமா போகாம பார்த்துக்கலாம். அதனால வந்து நமக்கு வந்து ஜஸ்ட் ஒரு தும்மல், ஒரு காய்ச்சல் லைட்டா வந்துட்டு சரியாயிரலாம். இப்ப வந்து இந்த கொரோனால நெறைய பேத்துக்கு பிரீதிங் ட்ரபிள், மூச்சு திணறலு அது மாரி ரொம்ப சீரியஸா போகாம நம்ம வந்துட்டு இத வச்சு நம்ம பாதுகாத்துக்கலாம். ஸோ அதுக்காக தான். ஸோ இந்த மாரி மோஸ்ட் வல்னரபிள் இம்யூனிட்டி வந்து அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணாதவங்க, அதுக்கெல்லாம் வந்துட்டு ஒரு இம்யூனிட்டிய கிரியேட் பண்றதுக்கு இந்த கொரோனாக்கு எகெயின்ஸ்டா கிரியேட் பண்றதுக்கு தான் இந்த வேக்சினு. ஸோ அதனால வந்துட்டு நம்ம வந்து கொரோனா வேக்சின் போட்டோம். இனிமேல் நம்ம ஜாலியா வெளிய வந்துட்டு பழைய மாரி இருக்கலாம். நம்ம கிளவுஸ் போட வேண்டாம். நம்ம வந்து மாஸ்க் போட வேண்டாம்னு இருக்கக்கூடாது. ஏன்னா நமக்கு வந்துட்டு இம்யூனிட்டி இருக்கும். ஆனா நம்ம பார்க்குறவங்களுக்கு வந்து இம்யூனிட்டி இருக்குமா என்னன்னு தெரியாது. நம்ம பழகுறவங்களுக்கு. ஸோ அதனால வந்து வேக்சின் போட்டாலுமே வந்துட்டு நம்ம வந்து பழைய மாரி வந்து மாஸ்க் எல்லாம் போட்டுக்கிட்டு தான் வந்து வெளியலாம் போகணும். ஏன்னா வந்து இந்த இந்த எல்லாத்துக்கும் வேக்சின் போட்டு ஒரு ஹெர்ட் இம்யூனிட்டி கிரியேட் ஆயி, எல்லாருக்கும் அந்த இம்யூனிட்டி வந்ததுக்கப்புறம், இந்த இந்த வேர்ல்ட்ல எல்லாத்துக்குமே கொஞ்சம் சரியானதுக்கப்புறம் தான் நம்ம வந்துட்டு பழைய நிலைமைக்கு முடியும். ஸோ எல்லாருமே சொல்றத பார்த்தா ஒரு எப்படியும் 1, 2 வருஷம் ஆயிரும்னு தான் சொல்றாங்க. ஸோ நம்ம நல்லதே நினைப்போமே! ஸோ அடுத்து இந்த லீஃப்லெட் பார்த்தீங்கன்னா, அந்த பர்ட்டிகுலரா நம்ம போட்ட வேக்சினுக்கான லீஃப்லெட் அதோட தன்மையெல்லாம் என்ன? அது யார் யாருக்கெல்லாம் போடலாம்? அப்படிங்கிறது. அவங்க சொல்றத பார்த்தா வந்து, இது வந்து 18 வயசுக்கு மேல உள்ள எல்லாருமே போடலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா வந்து குழந்தைங்களுக்கு வந்து அவங்க போட்டு அதுக்கான டேட்டாஸ் அந்த அளவுக்கு இல்ல. அதனால அவங்க அத பத்தி சொல்லல. 18 வயசுக்கு மேல யாருக்கு வேணா இத போடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, இந்த வேக்சின நீங்க போடுறதுக்கு முன்னாடி வந்துட்டு, ஸோ அந்த வேக்சின் வந்து எதுல செஞ்சாங்க அப்படிங்கிற அந்த இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு அதுக்கான அலர்ஜி இருக்காங்கிறத வந்து நம்ம டாக்டர்ஸ்ட்ட சொல்லிரணும்னு சொல்றாங்க. இப்ப என் ஹஸ்பண்டுக்குமே அதெல்லாம் கேட்டாங்க. அப்புறம் வந்துட்டு இது வந்துட்டு 4 வாரத்துலருந்து 12 வாரம் வரைக்கும் 2வது டோஸ போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்துட்டு இந்த லீஃப்லெட்ஸ்ல இருக்குது. ஸோ இப்ப என்னோட ஹஸ்பண்ட பத்தி சொல்லணும்னா, போட்டுட்டு வந்து 2 நாள் ஆச்சு. போட்டுட்டு வந்து அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா வந்து தலைவலி இருந்துச்சு. ஒரே டயர்ட்னஸ், அந்த மசில் ஏக்கு அதெல்லாம் கொஞ்சம் இருந்துச்சு. ஸோ டெம்பரேச்சர்லாம் ஒண்ணும் இல்ல. ஃபீவரோ, காய்ச்சலோ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆனா வந்து ரொம்ப பாடி பெயின் ஒரு டயர்டா இருந்தாங்க ஒரு நாள் ஃபுல்லா. போட்ட அன்னைக்கு ஒண்ணும் தெரியல. அடுத்த நாள் ஃபுல்லா டயர்டா இருந்தாங்க. ஸோ நம்ம வந்து பேராசிட்டமால் எடுத்துக்கிட்டோம். அ வந்து ஒரு 2 பேராசிட்டமால் எடுத்துக்கிட்டாங்க. அப்புறம் வந்து அதுக்கு அடுத்த நாள் சரியாயிடுச்சு. ஸோ அவ்வளதான். அந்த ஒரு நாள் மட்டும் தான். வேற ஒண்ணும் தெரியல. ஸோ இதுவரைக்கும் அல்ஹம்துலில்லாஹ் நல்லா தான் இருக்கிறாங்க. ஸோ அவ்வளோதான் எங்களுடைய வேக்சினேஷன் ஸ்டோரிய நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டது. ஸோ எல்லார மாரியும் எங்களுக்கும் கொஞ்சம் குழப்பம் எல்லாம் இருந்துச்சு. ஆரம்பத்துல வந்துட்டு என்ன வேக்சின் கண்டுபிடிச்சுட்டான்னு சொல்றாங்க. இவ்ளோ சீக்கிரமாவே கண்டுபிடிச்சுட்டாங்க. வந்து அதோட சைட் எஃபெக்ட்ஸ்லாம் என்னன்னு தெரியல. ப்ராப்பரா டேட்டாஸ் இல்ல. நம்ம போட்டுக்கலாமா? போட்டுக்க வேணாமான்னு. அப்புறம் நம்ம யோசிச்சோம். கிட்டத்தட்ட வந்து இந்த கண்ட்ரிலயே பார்த்தீங்கன்னா வந்து 5ல ஒருத்தருக்கு போட்டுட்டாங்க. 1,00,00,000 மக்களுக்கு போட்டுருக்காங்க. கொரோனாவே வந்து ஒரு சிலருக்கு சரியாவுது, ஒரு சிலருக்கு சரியாறதில்ல, ஒரு சிலருக்கு வேலை செய்யுது. 90% மக்களுக்கு வந்துட்டு அது சிம்ப்டம்ஸே காமிக்கிறதில்ல. ஸோ எல்லாமே வந்து மேல இருக்கிற ஒரு சூப்பர் பவர் நம்மள படைச்ச இறைவன் தான் வந்து எல்லாத்தையுமே ஆட்டி படைக்கிறான். ஸோ இந்த வேக்சின் மேல வந்து இருக்கிற நம்பிக்கைய விட நமக்கு வந்து அவங்க மேல இருக்குது. அதனால அவங்கள நம்பி நம்ம வந்து வேக்சினையும் போட்டுக்கிட்டோம். ஸோ தைரியமா வந்துட்டு நீங்களும் இதெல்லாம் உங்களோட டிசிஷன். நீங்க தைரியமா எடுத்து உங்களுக்கு வந்து வேக்சின் வேணுமா வேணாமாங்கிறத யோசிச்சு நீங்களும் போட்டுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ சோ மச். பாய்.